தன் மீது எவ்வளவு வன்மத்தை கக்க வேண்டுமோ அவ்வளவு அவதூறையும் காங்கிரஸ் அள்ளி வீசுவதாக அசாமில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பீகாரில் மோடியின் தாயார் அவமதிக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு பதிலடி. இந்தியாவின் மற்ற மொழிகளுக்கு ஹிந்தி மொழி நண்பன்தானே தவிர எதிரி அல்ல. ஹிந்தி மொழி நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூரில் 16ஆம் தேதியன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிப்பு. தனக்கு பாராட்டு விழா நடத்திய தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்தார் இசையமைப்பாளர் இளையராஜா. ஒரு பாராட்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக ஒரு முதல்வர், ஒரு அரசு எந்த முனைப்பெடுத்து எல்லோரும் அரசியல் சார்ந்த எல்லா அமைச்சர்களும் எல்லா சீஃப் செக்ரட்டரியிலேருந்து அவ்வளவு பேரும் இன்வால்வ் ஆகிட்டு அதை கொண்டு செலுத்தினது ரொம்ப என்னால் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் எனக்கு ஓவர் வெல்விங்கில் சரியான பேச்சு வரல. என் மீது முதலமைச்சருக்கு ஏன் இவ்வளவு அன்பு என்பதை முதலமைச்சர் தான் கூற வேண்டும் என உணர்ச்சி பெருக்குடன் பேச்சு. நான் கூட முதல்வர் கேட்டேன், எதுக்காக மேல இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அது பல பேர் பல விதமா நினைக்கலாம். அதுக்கு என்ன காரணம், இவ்வளவு அன்பு செலுத்துவதற்கு நான் என்ன செய்தேன் என்பது. நான் போட்ட இசையா இருக்கலாம், அது வேற சமாச்சாரம், அது அவர் தான் சொல்ல முடியும். அதனால எனக்கு நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கிறவன் அல்ல. அமைகின்றதுதான் ஒவ்வொரு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2885 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். திமுக ஆட்சி வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சிகள் வயிற்றெரிச்சலுடன் பொய் பரப்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மலிவான அரசியல் செய்வோருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை எனவும் காட்டு. கடன் வைக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல். கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது. மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு. அதை நான் உணர்கிறேன். வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பான இபிஎஸ்ஸின் விமர்சனங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. அதிமுக ஆட்சியில் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை விட்டு அண்டை மாநிலங்களுக்கு ஓடியதாக விமர்சனம். முதலீடுகள் பற்றி விமர்சிக்கிறார் திருவாளர் பழனிசாமி அவர்கள். தமிழ்நாட்டை விட்டு தொழில் நிறுவனங்கள் ஓடி போக காரணமாக இருந்த பழனிசாமி, இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கு, எவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இது எதுவுமே அவருடைய காதுல விழமாட்டேங்குது. நீட் தேர்வுக்கு தடை வாங்க முடியவில்லை என்பதை மறுக்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விலக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க. இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா? மத்தியில் ஒரு நாள் தமிழ்நாட்டிற்கான நீதியை தரும் ஆட்சி அமையும் போது
நிச்சயம் நீட் விலக்கு பெறப்படும் என உறுதி. இந்தியாவுடைய இளந்தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு அளிக்கப்படும் உறுதியளித்தார். ஒன்றியத்தில பாஜக ஆட்சி அமைஞ்சது. அதுவும் பெரும்பான்மை ஆட்சி கிடையாது. சிலர் ஆதரவோட மைனாரிட்டி ஆட்சியாகத்தான் அமைச்சிருக்காங்க. நாட்டு மக்களுக்கு எதிரான அவங்களோட ஆட்சி நெடுநாள் நீடிக்காது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மாநிலத்திற்கான உரிமைகளை காக்கிற ஆட்சி அமையத்தான் போகிறது. கிருஷ்ணகிரியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரோட் ஷோ. சாலையின் இருபுறமும் திரண்ட திமுக தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. நாளை மறுநாள் டெல்லி செல்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற CPR சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததுடன் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களையும் சந்திக்க திட்டம் என தகவல். டெல்லி பயணம் காரணமாக EPSன் சுற்றுப்பயணத்தில் மாற்றம். வரும் 17, 18 ஆகிய தேதிகளுக்கு பதிலாக செப்டம்பர் 28, 29 ஆகிய தேதிகளில் தர்மபுரி செல்ல உள்ளதாக அறிவிப்பு. திமுக அரசின் சாதனைகள் எடப்பாடி பழனிசாமியின் கண்களை உறுத்துவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாடு. அறநிலைத்துறை பணத்தில் கல்லூரி கட்டுவதா என்று கேட்டவர் இலவச திருமணங்களை நடத்தி வைத்ததற்கும் கோபித்துக் கொள்வார் என விமர்சனம். எனக்கு இப்ப என்ன சந்தேகம்னா, இன்னைக்கு அறநிலைத்துறை சார்பாக இவ்வளவு திருமணங்கள் நடக்குது. இதற்கும் அவர் கோச்சிக்கிட்டாலும் கோச்சிப்பாரு. அது எப்படி அறநிலைத்துறை பணத்தை எடுத்து நீங்க மணமக்களுக்கு திருமணம் நடத்துவீங்க அப்படின்னு அவர் கோச்சிக்கிட்டாலும் கோச்சிப்பாரு. இன்னைக்கு கேள்வி எழுப்பினாலும் எழுப்புவாரு. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள் அவருடைய கண்களை உறுத்தி கொண்டிருக்கிறது. செங்கோட்டையின் நயினா நாகேந்திரன் ஆகியோரை தொடர்ந்து அமித்ஷாவை சந்திக்கும் EPS. கூட்டணி கட்சி தலைவர்கள் அமித்ஷா சந்திப்பது வழக்கமான நிகழ்வுதான் என பாஜக மாநில தலைவர் நயினார் விளக்கம். தலைவர்கள் போய் சந்திக்கிறாங்க, என்ன நடக்கும்? அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திக்கிறதுல ஒன்றும் பெரிய மாறுபாடு ஒன்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. கூட்டணி கட்சி தலைவர் தானே, எப்போனாலும் சந்திக்கலாம். தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 4 1 பங்கு இடங்கள் நிரம்பாமல் காலியாக உள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. கடந்த 4 ஆண்டுகளில் உயர்கல்வித்துறையை சீரழித்தது திமுக அரசின் சாதனை எனவும் காட்டு. பாமக நிகழ்ச்சி ஒன்றில் முதல் முறையாக உரையாற்றிய ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி. அவரது மகள் என்ற முறையில் எனக்கு இருக்கிறது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்போம். எனவேதான் மகளாக மட்டுமின்றி அதைவிட ஒரு படி மேலாக முன்னணி தொண்டராகவும் இருக்க வேண்டுமென்று இங்கே வந்திருக்கின்றேன். ஐயா அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் உடனின்று ஒன்றிணைத்து லட்சோபலட்சம் தொண்டர்களில் ஒரு தொண்டராக இருந்து சிறப்பாக செயல்பட நான் விரும்புகிறேன். நம்முடைய ஐயா அவர்களின் தலைமையிலும் வழிகாட்டுதலிலும் பாட்டாளி மக்கள் கட்சி முன் எப்போதையும் விட பேராற்றலோடும் வலிமையோடும் போராடும் சக்தியாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. பாமகவின் ஒரே தலைவர் ராமதாஸ் என தொண்டர்கள் மத்தியில் உற்சாக பேச்சு. பேரன்பு கொண்டு காத்திருந்த பெரம்பலூர் மக்களிடம் பேசாமல் போனதற்கு வருத்தத்தை தெரிவிப்பதாக தவிக தலைவர் விஜய் பதிவு. மீண்டும் இன்னொரு நாள் நிச்சயம் வருவதாகவும் உறுதி.